மும்பை இந்தியன்ஸுக்கு மேட்ச்சு. அதுவும் எஸ்ஆர்எச் கூட. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா மும்பை இந்தியன்ஸ் ஆட வந்திருக்கிறாங்க. ரோஹித் சர்மா ஹோப்ஃபுல்லி ஒரு குட் நியூஸோட ரெக்கவரி ஆகி வருவார் இந்த மேட்ச்சில் ஆடுறதுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ரீசெண்டா வந்து ஷர்துல் தாக்கூர் கூட ஒரு ஜிம்மில் ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. ஃபன் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஹி இஸ் ஆல் ரைட் அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்புறம் மித்துல் சாண்டனருக்கு பதிலாக கேஷவ் மகாராஜ் அவர்களை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இடையில கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது? மும்பை இந்தியன்ஸ் 9வது இடத்துல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். அங்கேருந்து மேலே ஏறி எப்படி மேலே வந்து ப்ளே ஆஃப்ஸுக்கு வரப்போகிறாங்க. அந்த லோலேருந்து ஒரு ஹை அப்படிங்கிற கதை இங்கேருந்து ஆரம்பிக்க போகுமா பார்ப்போம். அப்புறம் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க ஆல்மோஸ்ட் அந்த லோலேருந்து இப்போ ஹையில் இருக்கிற ஒரு டீமாக இருக்கிறாங்க. அவங்க இந்த டாப் 2க்கு போவாங்களா? எஸ்ஆர்ஹெச் ஒரு மாதிரி இப்போ தெளிவாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள மும்பை இந்தியன்ஸ் சமாளிப்பாங்களா? அப்படிங்கிறத பேசுவோமா? ஆக்சுவலி கடப்பாரை மும்பை இந்தியன்ஸ் ஆனால் கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் கடப்பாரையாக எஸ்ஆர்ஹெச் பார்க்கப்பட்டுச்சு. கடப்பாரை வெர்சஸ் கடப்பாரை 2.0 யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பால்டன்ஸ் பால்டன்ஸ் வேக்கப் பால்டன்ஸ் இருக்கீங்களா நம்ம சேனலில்? கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் மும்பை ஜெயிக்கும், சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டு போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இருக்காங்க நிறைய சன்ரைசர் ஹைதராபாத் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் இருக்கும் பட்சத்தில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் ஆரஞ்சு கலர் ஹார்ட் போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். நிறைய விஷயம் நம்பர்ஸ் விதத்துலையும் பர்ஃபார்மன்ஸ் விதத்துலையும் அனலிசிஸ் பண்ண போகிறோம், ப்ரீ அனலிசிஸ் பண்ண போகிறோம். கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பார்த்தியா? ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 மும்பை வான்கடேல நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சன்ரைசர் ஹைதராபாத் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில். நம்பர் 9 அப்புறம் நம்பர் 3 இவங்க 2 பேர்த்துக்கும் நடக்கிற ஒரு போட்டி இது. மும்பை இந்தியன்ஸ் ஒரு ரிடம்ஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஃபேன்ஸே இத்தனை நாள் மேட்ச் இல்லாமல் இருந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் செம்மையாக விளாட்றாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியுதுன்னா, இப்போ எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கோங்களேன். கடந்த ஒரு 3-4 மேட்ச் அவங்க ஜெயிக்கிறாங்க. 4 மேட்ச் வரிசையில் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 216 வந்து ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. 194 சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் டிசி கிட்டேயும் ஒரு 242 அடித்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட 229 அடித்து வின் பண்ணுறாங்க. அவங்களால வந்து இப்போ டிஃபெண்ட் பண்ணவும் முடியுது, அசாத்திய ஸ்கோரை சேஸ் பண்ணவும் முடியுது. இந்த 4 மேட்ச்சில் என்னத்த மாற்றம் அவங்க பண்ணாங்க? இப்போது ஒரு லோலேருந்து ஒரு ஹைக்கு போகிற ஒரு டீம் செய்ய வேண்டியதை அவங்க ஆக்சுவலி பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கிளிக் ஆகிருக்கு நிறைய விஷயம். இவங்க செஞ்ச மாற்றங்கள் கை கொடுத்துருக்கு. பவுலிங்கில் வந்து அவங்க ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனட்கல் சீனியர்ஸை நம்பி பிரயோஜனம் கிடையாது, ஜூனியர்ஸ் வச்சு இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷக்கீப் ஹுசேன், இஷான் மலிங்கா, அதுக்கப்புறம் ப்ரிஃபுல் இங்கேன்னு போகும்போது ஷிவாங், ஹர்ஷ் துபே போகும்போது அவங்களுக்கு அது கை கொடுக்குது. அதாவது ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனட்கல் ரன்னர் லீக் பண்ணுவாங்க, விக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களால விக்கெட் எடுக்க முடியுது, ரன் லீக்கேஜை தடுக்க முடியுது. இவங்களால் 180, 190 டிஃபெண்ட் பண்ண முடியுது, பண்ணி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஒரு சேஞ்ச் தான் ஆர்ஆர் கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு போட்டு காட்டி ப்ரிஃபுல் இங்கே ஷக்கீப் ஹுசைனோட ஒரு வரவை சொல்லி அந்த ஒரு மாற்றம் செம்மையாக கை கொடுத்ததுன்னா, அப்போ மேலே வந்து உங்களுக்கு அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச்சில் 100 அடிக்கிறாரு, டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு மேட்ச்சில் 50 படுது, கிளாஸின் மெச்சூராக ஆடுறவர் ஸ்ட்ரைக் ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு பொறுமையாக ஆடுறாரு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. இஷான் கிஷன் கிட்ட இருந்தும் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படிங்கிறது வருது. இப்போது கலெக்டிவாக ஆடுறாங்கன்னு நம்மள சொல்லிடலாமா? கலெக்டிவாக ஆடுறாங்க. அதான் சொல்கிறாங்க, பேட்டிங்கில் வந்து உங்களுக்கு அபிஷேக் சர்மா 50 100 வந்துடுது, ஹெட்டுக்கிட்டேருந்து ஒரு 50 வந்துடுது, கீழே கிளாஸின்கிட்டேருந்து ஒரு பொறுமையான ஒரு 50 வந்துடுது, இஷான் கிஷன் கிட்டேருந்து ஒரு 50 அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ இவங்களே சேர்ந்து ஒரு 200 அடிக்கும் போது மற்றவங்களாம் திணறி போனாலும் ஒரு 230 240 அப்படிங்கிற மாதிரி இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட கணக்கில் பதிவாகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட வளர்ச்சி கண் கூட பார்க்க முடியுதான் சொல்லலைங்க. ரன்னை லீக்கேஜ் பண்ணுற டீமு, பட் இப்போ ரன்னை கட்டுப்படுத்துகிற டீமு, விக்கெட் எடுத்து பவுலர்களால் ஜெயிக்கிற ஒரு டீமு. இன்னொரு பக்கம் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே 3 லெஃப்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எங்கே மாற்றணும்னு யோசிக்கும் போது இவங்க இப்போது மாற்று பூதம் அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சேஞ்சு லாங்கர் ஃபார்மேட்டுக்குள்ள வந்து இப்போ உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா விளையாண்டுருக்கிறவங்க ஃபார்ம் அவுட் ஆகலாம், ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறவங்க சூப்பராக விளையாட ஆரம்பிக்கலாம்.
ஸோ அது 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 வந்து ஒரு மாரி இது ஒரு மாரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு அது கரெக்ட்டா நடந்திருக்குதுன்னா, பேட் கமின்ஸ் உள்ள வந்திருக்கிறாரு. இப்போ போன மேட்ச்ல எடுத்துக்கோங்களேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகைன்ஸ்டா பேட் கமின்ஸோ, பிரிஃபில் இங்கேவோ, இஷான் மலிங்காவோ, ஷகீப் ஹசீனோ போட வேண்டிய இடத்துல நறுக்குன்னு போட்டாங்க. எஸ்பெஷலி டெத் ஓவரில் போட்டது அண்ட் கரெக்டாக அந்த 9வது 10வது ஓவரில் வந்து வச்சு யார்க்கர்ஸா வச்சு சொருகுனது. இதை ஒரு மேட்ச் பண்ணி காமிக்கல. த்ரூ அவுட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மேட்ச்லையும்ங்கிறத தாண்டி கடைசியா ஜெயிச்ச எல்லா மேட்ச்லையும் அதை பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ, அதனால் அவங்களால அதை கன்சிஸ்டென்ட்டாக பண்ணவும் முடியுது. அவங்களுக்கு வந்து எந்த சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி அவங்களால போட முடியுது அப்படிங்கிறதும். ஏன்னா அவங்க பவுலிங் போட்ட இடம்லாமே கன்ஃபார்ம் ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் இல்ல. போட்டா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி இருக்கு. நல்லா போட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க. ஸோ, இப்படி ஒரு மோல்டாகி வந்திருக்கிற ஒரு டீமு, இன்னொரு பக்கம் நீங்க மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ என்ன அவங்க பண்ணுவாங்க? என்ன மாற்றம் பண்ணுவாங்க? கேஷவ் மகாராஜ், வில் ஜாக்ஸ் உள்ள எடுத்துட்டு வருவாங்களா? இப்போ கிறிஸ் பகவத் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருப்பாரா? கிறிஸ் பகவத்துக்கு பதிலா நான் ஷர்துல் தாக்கூர் எடுத்து வச்சுப்பேன். என்ன வேணாலும் சொல்லுங்க. ஷர்துல் தாக்கூரின் வழியே என் வழி அப்படிங்கிற மாரி ஷர்துல் தாக்கூரை நான் பேக் பண்ணுவேன். ருத்தர்ஃபோர்டுக்கு பதிலா வில் ஜாக்ஸை கொண்டு வரதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அல்லாஹ் கசன்ஃபரை ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் கசன்ஃபர் இல்லனா கேஷவ் மகாராஜ் தான் வரவும் செய்வாரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனால லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கேஷவ் மகாராஜ் ஏன் அப்படின்னு யோசிக்கிறது கரெக்ட் தான். பட் அல்லாஹ் கசன்ஃபரை தூக்குறதுலயும் எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. நல்லா தான் போட்டு குடுத்தாரு. ஸோ, எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இப்போ ரோஹித் சர்மாவோட வரவையும் அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில ஃபர்ஸ்ட்டு ஒரு இனிஷியல் பிளேயிங் 11 இல்லாம, அங்கருந்து வந்து மாறி இந்த தோல்விய அவங்கள மாத்தும்போது, பிளே ஆஃப்க்கு எப்படி போவாங்க? இந்த மேட்ச்லாம் எப்படி ஜெயிப்பாங்க? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதா? தெரியல. ஆனா, உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெல்தி குழப்பம் கிடையாது. ஒரு மோசமான ஒரு குழப்பம். அந்த குழப்பத்த நம்ம எப்படி சொல்றது? என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும். எப்படி தோத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில சொதப்புறாரு. தப்பான டெசிஷன்ஸ், பவுலிங் ரொட்டேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுறாருன்னா, பவுலர்ஸுகளும் அதுக்கேற்ற மாதிரி மோசமான எக்ஸிக்யூஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேட்டிங் சைடில் சீனியரான ரோஹித் சர்மா வரல. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவுக்கு பேட்லேருந்து ரன்னே வரல. திலக் வர்மா ஒரு 100 அடிச்சாரு. டிகாக் ஒரு 100 அடிச்சாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே விக்கெட்டில் தான் இருக்கிற ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா. ஜூனியர்ஸுக்குலையும் எக்ஸிக்யூட் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு மேட்ச் ஜிடி கிட்ட வின் பண்ணாங்க கரெக்ட்டு. ஆனா, அந்த ஒரு மேட்ச்சை தாண்டி மற்ற மேட்சஸ்ல பார்க்கும்போது இந்த தப்பு ரிப்பீட்டடா நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது, இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் எப்படி எஸ்ஆர்எச் அவங்க ஜெயிப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. லோவா இருக்காங்கங்கிறத தாண்டி, இப்ப அங்கருந்து எந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் வரும்? "ஏய் இந்த மேட்ச்ல இது நீ பண்ணல. இது பாசிட்டிவா இருந்துடா. இது போயிடலாம்டா. இது சரியா இருக்குடா" அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன? சொன்னாலும் அங்க எப்படிங்க பாசிட்டிவிட்டி பரவும்? ஏன்னா கேப்டனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்றாரு. கேப்டன சுத்தி இருக்கிறவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்றாங்க. யாருக்கு எடுத்து சொல்லுவாங்க? வருத்தத்த தெரிவிச்சுக்கிட்டு ஆறுதல புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? இப்போ ஒரு கேப் வேற வந்திருக்கு. ஜாம்நகர் போயிட்டு வந்திருக்கிறாங்க. எதிர்பார்த்தோம். கேப்டன மாத்துவாங்க அப்படிங்கிற மாரிலாம் எதிர்பார்த்தோம். இப்போதைக்கு அந்த கேப்டன மாத்துறதுக்கான கதையே இல்ல. ஏன்னா ஒட்டுமொத்தமா டீமாவே தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஆர்எச்சோட பேட்டிங், மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு எஸ்ஆர்எச்சோட பவுலிங், மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் 2 என்ன கிறுக்கானந்தான் 2 டீமும் மோத போறாங்க. அது என்ன காத்துக்கிட்டுனா, எனக்கு தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் இன்னொன்னு மும்பை இந்தியன்ஸோட அந்த பிளேயிங் 11ல இருக்க சொல்லுவாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்லி, பேசி எப்படி அந்த இடத்துல சிரிச்சு எனக்கு தெரியல. இப்ப தான் ஜாம்நகர் போயிட்டு வந்திருக்கிறாங்க. நான் பெருசா ஏதாவது அதிரடி முடிவுகள்லாம் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். கேப்டன மாத்துவாங்க, யார்ட்டயாவது குடுப்பாங்கன்னு நெனச்சேன். பட் அப்படிலாம் எந்த விதமான ஒரு மாற்றமும் இங்க நடக்கல, வரல, போகல. ஓகே. இப்ப எம்ஐ பொறுத்தவரைக்கும் நான் பிளேயிங் 11ல பேசிட்டேனா, வில் ஜாக்ஸ் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசியாச்சு அவ்வளோதான். எம்ஐயோட பிளேயிங் 11 டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்க 2 பேரும் மோத போறாங்க. என்ன பேட்டில் பேசுவீங்க? சுத்தமா ஒரு பக்கம் வந்து மும்பை இந்தியன்ஸ் பாடி லாங்குவேஜ், ரன்ஸ் எதுவுமே வரல. சுத்தமா டவுனா இருக்காங்க. அங்க போயிட்டு இவங்கள நீங்க பொறுத்துனீங்கன்னா, எனக்கு என்னமோ அதிசயமா நீங்க மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கோ! அப்படின்னு கூட எனக்கு தோணும். ஏன்னா, மேல டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் எம்ஐன்னா செம்மையா அடிக்கிறார்ல, பார்க்க முடியுது. இப்ப இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸையும் எடுக்கிறதுக்கு பும்ரா, ஹர்திக் பாண்டியா மேபி வருவாங்க. ஹர்திக் பாண்டியா ஒஸ்ட்டா போட்டார்னா உத தான். ஹர்திக் பாண்டியா 20 ரன் வந்து குடுத்து 15 ரன் வந்து குடுத்தாலே உத தான். ஏன்னா, பும்ரா முன்னாடி ஓவர்ல 7 ரன் போட்டிருப்பாரு. அதுக்கு அடுத்த ஓவர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5 ரன்ல போட்டுட்டு போயிருப்பாரு. இவரு வந்து 20 ரன் வந்து ராஜா பகூத் மாரி வந்து குடுத்துட்டு போவாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேர் அப்படிங்கிறது இப்ப தேவை. அது வந்து அது வந்து தீபக் சஹர் வச்சு தான் கிடையாது. இப்ப இருக்கிற அஸ்வினி குமாரையும், பும்ராவையும் வச்சு போட விடலாம். இல்லன்னா பும்ராவும் மேபி ஹர்திக் பாண்டியாவும் போட்டாலுமே ஹர்திக் பாண்டியா சரியான எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்கணும். இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பனண்ட்ட ஸ்கோர் வச்சு கம்மி பண்ண முடியும். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஹர்திக் பாண்டியா போடுறது தப்பு கிடையாது. ஆனா, அவரோட எக்ஸிக்யூஷன் த்ரூ அவுட்டா அடி வாங்கிட்டே இருக்காருங்கும்போது, திரும்ப ஒரு போட்டு வந்து அடி வாங்கி அதனால எம்ஐ தோக்குது. இப்போ இங்க பாருங்களேன், இந்த மேட்ச்ல வந்து மேல அபிஷேக் சர்மா, ஹெட்டு இஷான் கிஷன் இருக்காங்களா?
கீழே கிளாஸின் நிதிஷ்குமார் ரெட்டி. இப்போ இதில் கிளாஸின் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு மாதிரி நிதானமாக ஆடுறாரு ஸ்ட்ரைக் ரேட்டில் விடுங்க. இப்போ டாப் 3 ஒரு வேளை எடுத்துகிட்டு கீழே கிளாஸின் நிதிஷ்குமார் ரெட்டி ஆனாலும் என்ன அவங்க 230 250 அடிச்சிருவாங்களா, அதுக்குள்ளே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மற்ற அந்த சலீல் அரோரா, அனிகேத் வர்மா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபைட் கொடுத்தாங்க எம்ஐ கிட்ட அப்படின்னா, ஜூனியர்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சீனியர்ஸ் எந்த அளவுக்கு அடிப்பாங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலே மேபி ஒரு ஸ்டெப் ஹேடாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னொன்று மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாப் 3 சதச்சிட்டாங்க அப்படின்னா கீழே அந்த ரன்னு லீக் பண்ணும் பட்சத்தில் மும்பை இந்தியன்ஸுக்கு உதவி இருக்குது, அதில் டவுட் கிடையாது. பார்ப்போங்க, ஹர்திக் பாண்டியா அன்றைக்கி ஆர்கிட்ட போட்ட மாதிரி ஏதாவது போட்டு ஜாஸ் பட்லர் விக்கெட் எடுத்த மாதிரி எடுத்து தெரியல, பார்ப்போம். அண்ட் ஹெட்டு கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி அடிக்கலைனாலும் கொஞ்சம் மாதிரி அமைதியாக அடித்தாலும் கொஞ்சம் மாதிரி அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ரன்கள் அடிக்கப்படுறது இல்லை. அல்லாஹ் ஹசன் ஃபார் இனிஷியலாக எடுத்து வச்சுட்டு வந்து இந்த 3 பேரோட கூட்ட காலி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் சொன்ன சூரியகுமார் யாதவ் பேட்டில் ரன்ஸ் வரதில்லை, அதுக்கப்புறம் திலக் வர்மாவோட பேட்டில் ரன் வரதில்லை, டிகாக் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி 50-50 தான் இருந்துக்கிட்டு இருக்கார், ரோஹித் சர்மா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் சூரியகுமார் யாதவுக்கு வந்து இந்த யார்க்கர் லோ ஃபில்டாஸாக ஷக்கீப்போட யார்க்கர் லோ ஃபில்டாஸாக மாறிச்சு அப்படின்னா ஒரு பிடி பிடிச்சிருவார். திலக் வர்மாவும் அதே தான். ஷக்கீப் மாட்டினா மேபி அவரோட லென்த்து அவர் பிச் பண்ணுற இடம்லாம் தவறடிச்சு அப்படின்னா திலக் வர்மாவில் பிடிச்சி அடிக்க முடியும். பட் ஷிவாங், அதுக்கப்புறம் ஹார்ஷ் துபே, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட எங்கே யார்கிட்ட நோண்டுவாங்க, மேபி ரோஹித், மேபி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை, இவங்ககிட்ட தான் நோண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திலக் வர்மா ஸ்பின்னர்ஸ் எக்கச்சக்கமாக சூப்பராக ஆடுற டவுட்டே கிடையாது. ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பும்ரா. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு இஷான் கிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா. இவங்களுக்கு அகென்ஸ்டாக ஜஸ்பிரீத் பும்ரான்னா மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வில் ஜாக்ஸ் தான் வருவார். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மும்பை வேன்கடையில் வேறு மேட்ச்சு. இது வந்து எஸ்ஆர்எஸ் சைடில் பயம் இருக்குதோ இல்லையா, மும்பை சைடில் கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே 6-4 தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸோட பவுலர்கள் மேலே பெருசாக பயம் இருக்க மாட்டேங்குது. இல்லை, அந்த எக்ஸிக்யூஷன் தான். மொதல் 2 பால் அவுட் சைட் ஆஃப் பால் இல்லை ஆஃப் வாலி பால் போடுறாங்க, இல்லை ஃபுல் டாஸ் பால் போடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2-3 டாட் வச்சு யூஸ் இல்லை. இனிஷியலாக ஒரு மாதிரி பேக் ஃபுட்டில் தரணும், அதை தள்ள மாட்டுறாங்க. ஆனால் எஸ்ஆர்எஸோட பவுலிங்னு சொல்லிட்டுங்களா, ஹைதராபாடோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டாங்க, டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டாங்க. அப்படியே ஜெய்ப்பூரில் போய் அதுக்கேற்ற மாதிரி போட்டு சரி பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ ஒன்றும் இல்லை, ஷக்கீப் ஹுசைன் மேக்ஸிமம் யார்க்கர் தான் போவார், ப்ரிஃபர் எங்கேயோ யார்க்கர் தான் மேக்ஸிமம் போகிறாரு, இஷான் மலிங்கும் யார்க்கர் தான் போகிறாரு. ஸோ இந்த இடத்துல அவங்களோட யார்க்கர்ஸ் வந்து ஒரு வேளை லோ ஃபில் டாஸாக விழும்பொழுது அதை கன்வெர்ட் பண்ணணும், புரியுதுங்களா, அது எடுக்கணும். பட் இது திரும்பவும் சொல்கிறேங்க, மும்பை இந்தியன்ஸ் இவ்வளோ பேசி இவ்வளோ பண்ணி அவங்க இது வரைக்கும் மாறின மாதிரி எனக்கு தெரியலை. அன்றைக்கி 16 ஓவருக்கு 160 இருக்குது. அடுத்த 4 ஓவரில் பும்ரா 2 ஓவர் வருவாருங்கிற மாதிரி இருக்கும்போது இல்லை அடுத்த 15 ஓவர் 160 இருக்குது, இன்னும் 5 ஓவர் இருக்குது, பும்ரா 2 ஓவர் போடுவார், மீதி 3 ஓவர் இருக்கும்போது அங்கே பாண்டியா வரல, கொடுத்த யங்ஸ்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிம்பிளுங்க, ஷர்துல் தாக்கரை கொண்டு வரதே பெட்ரு. விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, ஒரு பக்கம் ரன்ஸ் போனாலும் அப்படிங்கும்போது அவர் ட்ராப் பண்ணுறதை பற்றி யோசிக்கக்கூடாது, 11th ஆட்டோமேட்டிக்காக வைக்கணும், இருக்கிறவங்கள ஒரு பெட்டருங்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலராக தோண செய்யுது. இன்னொன்று, பும்ரா விக்கெட் எடுத்தே ஆகணும். கிளாஸின் இருக்கார்ல, அவர் அன்றைக்கி ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டாக சேஸ் பண்ணும்போது தேவையில்லாமல் அடிக்க வேணான்ட்டு பொறுமையாக ஆடிட்டார். பும்ராவையும் இவங்க இப்படி தான் ஆடுவாங்க. பும்ராவை 4 ஓவர் நான் நிப்பாட்டி வச்சுட்டு மற்றவங்களை செம்ம அடிக்க போகிறாங்க தான் வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. போல கிழி நாசம் அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ பார்ப்போம், மும்பை இந்தியன்ஸ் ஹோம் கிரவுண்டில் திரும்ப வராங்க. வரது மட்டும் கிடையாது, ரோஹித் சர்மாவை கூப்பிட்டு வேற வராங்க. இப்போது சிஎஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனியர் ஒருத்தர் ஆடுறதுக்கு ஆள் இருப்பார்ல, மேலே அப்படி யாரும் இல்லை, மிடில் ஆர்டரில் ஆடுறதுக்கும் யாரும் இல்லை சிஎஸ்கே மாதிரியே. அப்படிங்கும்போது எம்ஐ கஷ்டப்படுறாங்க. ஆனால் எனக்கு எஸ்ஆர்எச்சோட டாக்டிக்ஸ் பிடிச்சிருக்குங்க. அவங்க வந்து தெளிவாக விளாட்றாங்க. நம்ம அடித்தா தான் ஸ்கோரு அப்படிங்கிறதும், அவங்க ஸ்கோர் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஓவர் தின்னாலும் அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறாரு, கிளாஸின் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஆடி கொடுக்குறாரு நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ நான் அப்படி தான் யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எஸ் தெளிவாக இருக்காங்க. என்ன பேசினாலும் எஸ்ஆர்எஸ் தெளிவாக இருக்கிறாங்க. அன்றைக்கி பேட் டே, அன்றைக்கி தப்பாக ஆடி அப்படி அவுட் ஆனதான் உண்டு. பட் இப்போ நீங்கள் எம்ஐ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க எல்லா நாளும் என்ன ஆனாலும் தப்பு பண்ணிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், டிகாக் எனக்கு 50-50 ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடிய எஸ்ஆர்எச்சோட பவுலிங் இப்போவும் அடிக்கலாம், எஸ்ஆர்எச்சோட யங்ஸ்டர்ஸை இப்போயும் அவங்க நிலகுலைஞ்சு போக வைக்கலாம். பட் அது டிகாக்கால் முடியும், ரோஹித் சர்மாவில் முடியும், ஸ்கையால் முடியும், திலக் வர்மாவில் முடியும், ஹர்திக் பாண்டியாவில் முடியும். பண்ணணுமே, திலக் வர்மா கீழே வருவார், இல்லை நமன் தீரை கீழே இறக்கி விட்டுட்டு மேலே வில் ஜாக்ஸ் இறக்கி விட்டு பண்ணுவாங்களா, கேள்வி இருந்துக்கிட்டு இருக்கு. பட் எது பண்ணாலும் இன்றைக்கி சரியாச்சுன்னா அது சரியாகிறது இந்த டோர்னமெண்ட் முழுக்க அது இருக்கணும்.
மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் 9வது இடத்துல இருக்கிறாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச்சு, சிஎஸ்கே கூட ஹோமில் ஆட போகிறாங்க, எல் கிளாசிக்கோ, எல்எஸ்ஜி கூட ஒரு மேட்ச் இருக்குது, ஆர்சிபி கூட, பஞ்சாப் கிங்ஸ் கூட, கேகேஆர் கூட, ஆர்ஆர் கூட, இந்த டாப் 3 இருக்காங்கல்ல, இல்லை டாப் 4, அந்த டாப் 4 டீம்ஸ் கூட அடுத்து வர 7 மேட்ச்சில் 4 மேட்ச் ஆடுறாங்க. ஸோ பிளே ஆஃப்ஸ் கனவு எனக்கு இங்கேயே மங்கின மாதிரி எனக்கு தோணுது. சிஎஸ்கே ஹோமில் சிஎஸ்கே எகேன்ஸ்டாக ஹோமில் ஆட போகிறாங்க. அது சிஎஸ்கேக்கு பெரிய ஒரு பலம். கேகேஆர் கூட கொஞ்சம் போட்டு பார்க்கலாம், எல்எஸ்ஜி கூட கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ்லாம் இப்படி நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 10 பாயிண்ட்ஸ் வரும் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற நிலமையில தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் உண்மையிலுமே இந்த வருஷம் எம்ஐக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டாங்க, கஷ்டமாகிட்டாங்க ஒரு பக்கம். பட் எஸ்ஆர்ஹெச் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர் 3 அவங்க எம்ஐ கூட இந்த மேட்ச்சு, கேகேஆர் கூட, பஞ்சாப் கிங்ஸ் கூட, ஜிடி கூட, சிஎஸ்கே கூட, ஆர்சிபி கூட, இவங்களுக்கும் அந்த டாப் 3, 4ல் இருக்கக்கூடிய டீம்ஸ் கூட மேட்ச் போட்டுக்கிறாங்க. ஆனால் இப்போ 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு 7 மேட்ச்சில் இவங்களால ஒரு 3 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். தெளிவாக இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும், எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி நான் வின்னிங் எனக்கு பாருங்க ஆன் பேப்பர்லேயும் சரி, எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருக்கிறது எஸ்ஆர்ஹெச் தான். எஸ்ஆர்ஹெச் தான் ஆக்சுவலி வின் பண்ணணும், நியாயப்படி அவங்க பர்ஃபார்மன்ஸ் படி ஜெயிக்கணும். இப்போ இஷான் கிஷன் எடுத்துக்கோங்க, இங்கே மும்பை இந்தியன்ஸில் வளர்ந்தவர் தான், ரிட்டைன்லாம் பண்ணாங்க. மும்பைனா அவர் நல்லாவே விளாட்றாரு. பட் இங்கே பும்ரா, ஹர்திக் பாண்டியா அப்படி இருக்கும்பொழுது இஷான் கிஷன் தெரியல. ஆனால் ஓகே, இன்றைக்கி அதிசயமாக எம்ஐ ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எம்ஐக்கு வந்து 51% நான் தரேன் பாயிண்ட்ஸ், 51 தரேன். அதிசயமாக ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். மாற்றிக்கிட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? எனக்கு என்னமோ மும்பை ஜெயிப்பாங்கன்னு தோணுது. அந்த வில் ஜாக்ஸோட வரவு, ரோஹித் சர்மாவோட வரவு, இதெல்லாம் கொஞ்சம் கை கொடுக்கும்னு தோணுது. அல்லா காசன் பரவாயில்ல, தொட வேணாம், அவர் நல்லா போட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்காரு. பும்ரா ஒரு வேளை விக்கெட்லெஸ்ஸாக போய் வில் ஜாக்ஸுக்கு ஏதாவது மேட்சுக்கு ஒரு வேளை நடந்து அஸ்வினி குமார் ஒரு மாதிரி டீசெண்டாக போட்டு எவ்வளோ நடக்க வேண்டியது இருக்குது பாருங்கள் எம்ஐக்கு. மோசமாக இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ரோஹித் சர்மா வராரு, ஏதாவது நல்லா நடக்குமா? எனக்கு எஸ்ஆர் ஜெயிச்சா ஹாப்பி தான். நல்லா விளாட்றாங்க, நல்லா விளாண்டுருக்காங்க. அந்த டீம் டிசர்வ்டு. இப்போது 2 டீமுக்கு இடையில தான் போட்டியே அப்படின்னு ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ் சொன்னல. இப்போ இவங்க உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இவங்க கிரிக்கெட் ஆடுறது பிடிச்சிருக்குது. பிரியன் பராக் மாதிரிலாம் கச்சா மச்சான்னு பண்ணுறதையோ, அங்கே ஃபெயிலியர்ஸ் வந்து அதை வந்து ஃபெயிலியரோட இல்லாமல் அவங்க அதை சரி பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குது எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா இன்னொரு பலமான ஒரு டீம் அந்த மாதிரி எனக்கு தோணும். சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. பால்டன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? ரெடம்ஷன்ஸ் இருக்குமா? லோலேருந்து ஹை போவாங்களா மும்பை? சொல்லுங்கள், பார்ப்போமா? அடுத்த வீடியோக்களில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நைட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் ஒவ்வொரு மேட்ச் ரிவ்யூலையும்.